லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்களுக்கு என்ன, எப்பவுமே நீங்க கலகலப்பா தான் இருப்பீங்க. ஆனா வர வர இந்த வீட்ல நடக்கிறது எல்லாம் பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு. என்ன ஜெயா சொல்ற? ஆமாங்க, எனக்கு மனசு சரியில்லை. எங்கேயாவது கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் தேவலான்னு தோணுது. சரி போலாம். எங்க போகணும்னு சொல்லு, இப்பவே போலாம். நான் உங்க கூட வெளியில வரணும்னா எங்கங்க கேப்பேன்? கோயிலுக்கு தான். நீங்க எப்ப ஃப்ரீயோ சொல்லுங்க, போலாம். அட என்ன ஜெயா, நீ போலான்னு சொல்லிட்ட. நான் இப்பவே ஃப்ரீ தான். வா, இப்பவே போவோம். நான் ரெடி. கௌதம், நீ எங்க கூட வரியா? இல்லம்மா, இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் வந்ததால ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. அதான் அப்பா தான் வராருல, நீங்க அப்பா கூட போயிட்டு வாங்க. சரி கௌதம், நீ வேலையை பாரு. என்னப்பா அம்மா மேல காதல் கொத்தா இருக்கு? சும்மா டாக்டர் சொன்னத நானும் கேட்டேன். ஜெயா, நீ சீக்கிரம் போய் ரெடி ஆயிரு. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்க, நானும் வரேன். என்ன ராகினி கேட்டுக்கிட்டு வா, நான் ரெடி ஆயிட்டு வரேங்க. இந்தாங்க அண்ணி. அப்பா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிடா. அதான் மனசு சரியில்லைன்னு சொன்னேடி. அதான் உன் மாமாவோட ஜாதகத்தை கொடுத்து என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு இருக்கேன். ஆரம்பிச்சிட்டீங்களா மறுபடியும்? ஜோசியம் ஜாதகம் அது இதுன்னு ஏன் ஜெயா, உனக்கு எத்தனை தடவை பட்டாலும் புத்தி வராதா? பாரு ஜெயா, மறுபடியும் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு ஏதாவது ஆகாத காரியம் பண்ணலாம்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாத்துக்க. சரிங்க, வாங்க போலாம். மறைக்காத, வா. வாங்க. வணக்கம். வணக்கங்கய்யா, இந்தாங்க கொடுங்க. வாங்கிக்க. ஐயோ அக்கா, ஜாதகத்தை பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின ராகினி. சாமி. சாமி சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சாமி. கொஞ்ச நாளாவே எனக்கு மனசு சரியில்லை. வீட்ல தொடர்ந்து ஏதாவது அபசகுணமாவே நடந்துட்டு இருக்கு. நானும் சாமி கிட்ட வேண்டிக்காத நாள் இல்ல. ஆனாலும் மனசுக்குள்ள ஏதோ உறுத்தலாவே இருக்கு சாமி. அதான் இந்த ஜாதகத்தை பார்த்து என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா. புரியுதுமா. அம்மா, இதுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்துதான் பலன் சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா. வீட்டுக்குள்ள ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் ஒரு முறை நடந்தா அந்த எதிர்மறையான எண்ணங்களே அடுத்தடுத்து அதே மாதிரி விஷயங்களுக்கு வழிவகுக்குமா. இதுக்கு என்ன சாமி பரிகாரம்? இதுக்கு ஜாதக ரீதியா எந்த பரிகாரமும் கிடையாதுமா.
என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, ஜாதக ரீதியா எந்த பரிகாரமும் கிடையாது. ஆனா இதே மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் வீட்ல தொடராம இருக்கணும்னா வீட்ல ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கணுமா? அம்மா, நல்ல விஷயங்கிறது வேற ஒண்ணும் இல்லம்மா. புது வீடு கட்டி புது இடத்துக்கு போறது மனசுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி வீட்ல புதுசா கல்யாணம் பண்றது, வீட்ல இருக்கிற பெரியவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இதான் நேர்மறையான விசேஷம். இப்படி ஏதாவது உங்க வீட்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மனநிலைய மாறும். உங்க வீட்ல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற இந்த மாதிரி அபசகுணங்கள் நடக்காதுமா. நம்ம வீட்ல இதுக்கப்புறம் யாருக்கு கல்யாணம் பண்ண போறோம்? ஜெயா, நீ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டியே நம்ம 60ஆம் கல்யாணம். அதை பண்ணா என்ன? என்னங்க, நான் இப்ப இருக்கிற மனநிலைக்கு அதெல்லாம் வேண்டாங்க. அக்கா, என்னக்கா, மாமா சொல்றதுதான் கரெக்ட். நாம இந்த வீட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரியா சொன்னீங்கம்மா. 60ஆம் கல்யாணம் நடக்கிறதுனால வீட்ல இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் பரிபூரணமா கிடைக்கும்மா. அதனால இதையே கொண்டாடுங்க. நல்லது சாமி. ராகினி, அப்ப நீ இந்த கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் முன்ன நின்னு பண்ணிடு. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி. அம்மா, ஒரு நிமிஷமா. இந்த கல்யாணத்தை உங்க தங்கச்சி முன்னாடி நின்னு நடத்துறத விட உங்க 4 மகன்களும் மருமகளுங்களும் முன்னாடி நின்னு நடத்துறதா முறை. அப்படிதாம்மா அது நடக்கணும். சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடலாம். சாமி, 4 பசங்க ஓகே, ஆனா எனக்கு 3 மருமகளுங்க தான். ஆமா சாமி, அவங்க தான் அக்காவுக்கும் மாமாவுக்கும் முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. உங்களுக்கு 4 மருமக தான் இருக்கணும். உங்க 4வது பையனுக்கு சமீபத்துல தானே கல்யாணம் ஆச்சு. ஏமா, அந்த விஷயம் ஊருக்கே தெரியுமேம்மா. ஆமா சாமி, எங்களுக்கு 4 மருமகளுங்க தான். என்ன சாமி சொல்றீங்க? அது 4வது மருமகளா? ஏமா? இல்ல சாமி, அவங்க விவாகரத்து பண்ணிட்டு போக போறாங்க. இன்னும் போகலல்ல? இல்ல சாமி. அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணும் யாகத்துல கலந்துக்கணும். உங்களுக்கு பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணணும். இல்லனா இந்த யாகமும் சரி பூஜையும் சரி கண்டிப்பா பலிக்காதுமா. சரிங்க சார், உங்க வார்த்தை பலிக்கட்டும். நீங்க 4 மருமகளும் சேர்ந்தே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கட்டும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லதுங்க. வரும் சாமி. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் சாமி சொல்லிட்டார்ல, அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். வாங்க போய் மற்ற வேலையை பார்ப்போம். வாங்க. அப்படி இப்படின்னு கடைசியில இந்த ரோஷினி விஷயம் கல்யாணம் வரைக்கும் வந்து நிக்குதே. இல்ல இல்ல, இதை இப்படியே விட்டா அக்கா வாழ்க்கைக்கு தான் ஆபத்து. இதுக்கு உடனே ஒரு முடிவு எடுத்தாகணும். அந்த ரோஷினியோட ஆட்டத்தை அடக்கியே ஆகணும். என்ன பண்றது? நாமே இதை பத்தி கல்யாணி கிட்ட பேசி பார்க்க கூடாது? கரெக்ட், அவகிட்ட பேசினா ஏதாச்சும் ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்திரா, ஹலோ. ஹலோ கல்யாணி. இந்திரா, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த வீக்ல இருந்து நம்ம அகாடமில ஃபுல் மார்க் டெஸ்ட் வைக்க போறாங்களாம்.
உனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. கல்யாணி, இப்போ இங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்குடி. இதை விட முக்கியமான விஷயமா? ஆமாண்டி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் நான் உனக்கு கால் பண்ணேன். சரி சரி, நீ பதட்டமாறத வச்சு எனக்கு புரியுது இந்திரா. என்ன விஷயம் சொல்லு. மாமாவும் அந்த ரோஷினியும் கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்கடி. என்ன சொல்ற இந்திரா? ஆமா கல்யாணி, இது உனக்கு யாரு சொன்னா? அந்த ரோஷினி தான் எனக்கு கால் பண்ணி சொன்னா. முடிஞ்சா கல்யாணத்தை நிப்பாட்டி உன் அக்கா வாழ்க்கைய காப்பாத்திக்கன்னு சவால் விடுறாடி. என்ன, அவளே சொன்னாளா? இந்திரா, அவளே ஒரு டுபாக்கூரு. சும்மா உன்னை காண்டேத்தறதுக்கு சொல்லியிருப்பா. நீ ஃப்ரீயா விடு இந்திரா, நாம பாத்துக்கலாம். இல்ல கல்யாணி, வர வர வீட்ல மாமாவோட போக்கும் சரியே இல்ல. காலையில கூட அக்கா மாமா நைட்ல யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காருன்னு வருத்தப்பட்டா. ஓ, அப்ப வேற வழியே இல்ல இந்திரா. இதுக்கு நாம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். கல்யாணம் எங்க நடக்க போகுதுன்னு ஏதாச்சும் சொன்னாலா? ஆஹா, அதெல்லாம் எதுவுமே சொல்லல கல்யாணி. எப்போ எங்கன்னு எதுவுமே தெரியல. ஆனா சீக்கிரமே கல்யாணம்னு மட்டும்தான் சொன்னா. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு கல்யாணி. சரி சரி, நீ எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாத. இது மாதிரி திருட்டு கல்யாணம் எந்த மண்டபத்திலயும் நடக்க வாய்ப்பே இல்ல. ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும் வாய்ப்பு இல்ல. அங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கல்யாணம் ஆயிருக்கான்னு சர்டிபிகேட் கேட்பாங்க. வேணும்னா கோயில்ல ஏதாச்சும் போய் சொல்லி கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ நாம கோயில்னு கெஸ் பண்ணாலும் சென்னையில 1000 கோயில் இருக்குடி. நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆமா, வேற ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பாரு. ஏய் சரி, நான் அப்புறமா பேசுறேன். பாய். அப்புறம் இந்திரா, இன்னைக்கு ஒர்க்லாம் எப்படி போச்சு? ஃபுட் டெலிவரிலாம் எப்படி? எப்பவும் போலதான் கௌதம், நல்லா போச்சு. எல்லாம் ஓகே தானே? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆஹா, ஒன்றும் இல்லை, நான் ஃபைன் தான், நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. கௌதம், சுபாக்கா கூப்பிட்டாங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். என்னாச்சு இவளுக்கு? ஒரு மார்க்கமா இருக்கா? என்னவா இருக்கும்? என்னக்கா கடைசியில இப்படி ஆயிடுச்சு? வேற வழி இல்ல ராகினி. என்னக்கா வேற வழி இல்ல? நம்ம தான் அந்த இந்திராவை எப்படியாவது வெளியில தரத்தலான்னு பாத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அவதான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லி பொறுப்பெல்லாம் கொடுத்து ஹோமத்துல உட்கார வைக்க சொல்றியா? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. இந்த முடிவை இதோட விட்டுருங்க. என்ன ராகினி பேசிட்டு இருக்க? ஜெயா கோயில கல்யாணம் வேணுமா வேணாமான்னு கேட்டப்போ நீ தானே செஞ்சே ஆகணும்னு ஒத்த கால நின்ன. இப்ப என்னமோ முடியாது கிடையாதுன்னு இருக்க. மாமா, உங்களுக்கு வேணா அந்த இந்திரா ரொம்ப நல்லவளா இருக்கலாம். ஆனா அவ இந்த வீட்டுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கா. அதுவும் இல்லாம நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க. அக்கா கௌதமோட கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? இப்ப பாருங்க, அக்காவை அவ ஒவ்வொரு விஷயத்திலையும் போட்டி போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அக்கா மனசு கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல மாமா. அதனாலதான் சொல்றேன், இந்திரா இருந்துதான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னா இதுக்கு நம்ம வேற ஒரு ஐயரை பார்த்து பரிகாரம் என்னங்கறது கேட்கலாம். இந்திரா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் கல்யாணம் வேண்டாம் மாமா. என்ன ஜெயா, ராகினி இப்படி பேசிட்டு இருக்க, நீ கேட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்க? ஐயர் சொன்னதை கேட்டில்ல? இது நம்ம வீட்டுக்கு எவ்வளவு முக்கியமான விசேஷம்னு. ராகினி அக்கா ஒரு நிமிஷம். ஏ சுபா, காஃபி கொடுத்துட்டால, கிளம்பு. சுபா நில்லு. ராகினி இப்ப எதுக்கு அவளை உள்ள போக சொல்லிட்டு இருக்க? அவ இந்த வீட்டோட மூத்த மருமக. அது மட்டும் இல்லாம நாளைக்கு எங்களுக்கு அப்புறம் இந்த
வீட்டோட நல்லதை கெட்டதை பாதுக்க போறதும் அவதான். அதனால எல்லா விஷயத்திலயும் சுபா இருக்கட்டும். மாமா ராகினி, அதான் இருக்கட்டும்னு சொல்லிட்டேன்ல, விட. நீ சொல்லுக்கா, ஏதோ சொல்ல வந்தல. இப்ப நீயும் இந்திராக்கு தானே சப்போர்ட் பண்ண போற? ஹே ராகினி, நான் தான் சொல்றேன்ல, நமக்கு வேற வழி இல்லடி. அக்கா, அவ நம்ம குடும்பத்தை. எனக்கு புரியுது, அவ பண்ணதெல்லாம் தப்புதாண்டி. என்ன இருந்தாலும் நாம காவியா பக்கத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவ வயித்துல இந்த வீட்டோட வாரிச சுமந்துட்டு இருக்கா. அது ஆரோக்கியமா பிறக்க வேண்டாமா? இத பாரு, எனக்கு இப்போதைக்கு மத்தது எல்லாத்தையும் விட இந்த குடும்பத்தோட அமைதியும் என்னோட பேர குழந்தையும் மட்டும்தான் முக்கியம். இது வரைக்கும் இந்த வீட்டுல நடந்த அபசகுணம் எல்லாம் போகட்டும். இனி இந்த வீட்டுல அப்படி எதுவும் நடக்காம இருக்க நாம இத பண்ணிதாண்டி ஆகணும். ஏண்டி, அதான் ஊரே வந்து கலந்துக்க போகுதுல்ல. ஊரோட ஊரா அவ ஒருத்தி வந்து கலந்துக்கிறதுல இங்க ஒண்ணும் மாற போறதில்ல. விடு. அக்கா போதும் ராகினி, போதும். அதான் ஜெயா சொல்லிட்டால இந்திரா வரலான்னு. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? நீ கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாரு. இந்திரா இந்த கல்யாணத்துல கண்டிப்பா கலந்துக்குவா, அவ்வளவுதான். மாமா, அட போமா. என்னாச்சுக்கா? மாமா இப்படி வம்படியா பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அப்படிதாண்டி, விடு. ஹே ராகினி, அவ வரா பாரு, அவகிட்ட விஷயத்த சொல்லிடு. அக்கா சொல்லு, வேற வழி இல்ல. எப்படியும் சொல்லிதானே ஆகணும். ஏய் நில்லு, வா. என்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். என்கிட்டயா? ஆமா. பாரு, என்கிட்ட சொல்லலாம். இந்த வீட்ல முக்கியமான விஷயம் இருக்கா என்ன? அக்கா, இதுக்குதான். இங்க பார், நான் வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னேன். அக்காவோட பெரிய மனசுனாலையும் மாமாவோட பிடிவாதத்தினாலையும் சொல்றேன், கேட்டுக்கோ. பெரிய மனசுக்காரங்க. சொல்லுங்களேன், கேப்போம். இந்த நக்களுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஹே சுபா, இங்கேயே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்த. நீயே சொல்லு இவகிட்ட. இல்ல இந்திரா, அத்தையும் மாமாவும் இன்னைக்கு கோயிலுக்கு போனாங்க. போன இடத்துல அத்தை அங்க வீட்ல தொடர்ந்து பிரச்சனையா இருக்கு, என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஐயர் வீட்ல ஒரு சுபகாரியம் பண்ணுங்க, எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுன்னு சொல்லிருக்காரு. அதான் வர வெள்ளிக்கிழமை அத்தைக்கும் மாமாவுக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். அதனால வழக்கம் போல எங்கேயாச்சும் வெளியில கிளம்பி ஓடாம வீட்லயே இரு. உனக்கும் அக்காவுக்கும் மாமாவுக்கும் 60ஆம் கல்யாணம் பண்றதுல ஒரு பங்கு இருக்கு, புரியுதா? அத்தை, உங்களுக்கு 60ஆம் கல்யாணமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. முதல்ல உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க என்னையும். ஏய் போது, நிறுத்து. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. என்ன இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு கூடி சீக்கிரம் வெளியே ஓடதான் போறேன். இந்த கல்யாண விஷயத்துல வேற வழியே இல்லைன்னு தான் உன்கிட்ட எல்லாம் சொல்றோம். மத்தபடி உன்கிட்ட எல்லாம் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு உறவும் கிடையாது, புரியுதா? பரவாயில்ல சின்னத்தை. இவ்ளோ நாள் இந்த வீட்ல யாரோ மாதிரி பாத்துட்டு இருந்தீங்க. இப்போ அதுல இருந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி தற்காலிக மருமகளா ஏத்துக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. கண்டிப்பா என் கடமையை நான் செய்வேன். பாத்தியாக்கா எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு? இதுக்கு தான் சொன்னேன் இவகிட்ட எல்லாம் இப்படி பேச வேண்டான்னு. ஏய் விடுடி, இன்னும் எவ்வளவு நாள் இப்படி பேச போறா? அதான் கௌதம் சைன் போட்டுட்டான்ல, கூடிய சீக்கிரமே இவளை இந்த வீட்டை விட்டு துரத்து தான் போறோம். இத பாரு, நீ எதுவும் குழப்பிக்காம வேலையை பாரு, நிலைமைய புரிஞ்சுக்காம.